இங்கே என் மண்டைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி ஒன்று ஓடிட்டு இருக்கா. இந்த ஏசியை சர்வீஸ் பண்ணி கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. பெருசாக இதில் சர்வீஸ்னு ஒன்றும் பண்ணது கிடையாது. ஃபில்டரை மட்டும் அப்பப்போ கழட்டி க்ளீன் பண்ணிப்பேன், அவ்வளோதான். மற்றபடி ஏசி சர்வீஸ்னு 3 வருஷமாக இதுக்கு எதுவுமே பண்ணலை. ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏசியை கம்ப்ளீட்டாக நம்ம சர்வீஸ் பண்ணும்போது அதனால் கூலிங் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும், ஸோ கிடைக்கக்கூடிய கூலிங் அவுட்புட்டும் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த ஏசியை கம்ப்ளீட்டாக எப்படி சர்வீஸ் பண்ணுறது, அதை பண்ண போகிறது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு செகண்ட் ஹேண்ட் ஏசியை மாட்டி கொடுத்தாரு இல்லையா நம்ம அண்ணன் கென்னடி, அவர்கள் தான் வந்து இந்த ஏசியை சர்வீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஏசி சர்வீஸ் எப்படி பண்றாங்க, அதனால அதோட ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்றத தான் டீடைலா பார்க்க போறோம். இந்த மாதிரி ஏசியை சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஏசியை கழட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நான் சர்வீஸ் தானங்க பண்ண சொன்னேன், எதுக்கு கழட்டுறீங்க அப்படின்னு கேட்டப்போ, இல்லை தம்பி சர்வீஸ் தான், நான் ஃபுல்லாக கழட்டி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படியே வச்சுட்டு பண்ண முடியாதா சர்வீஸு? அப்படியே பண்ண முடியாது. இது வரைக்கும் சர்வீஸ்க்கு யாரும் ஏசியை மொத்தமாக கழட்டி நான் பார்த்ததே இல்லை. எனக்கு அப்போவே சந்தேகம் வந்துருச்சு, ஒருவேளை அண்ணன் வந்து சர்வீஸ்க்குன்னு கழட்டிட்டு கேஸ் லீக்கு இல்லை கேஸ் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வேற எதுவும் யோசிக்கிறாரோ அப்படின்னு சொல்லி எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ. அப்போ நான் அவர்கிட்ட ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிட்டேன், நல்லா ஓடிட்டு இருந்த ஏசி, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் கழட்டினதுக்கப்புறம் அந்த பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா நான் காசு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது தம்பி, நான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி கழட்டிட்டார். ஆனாலும் எனக்கு நம்பிக்கை இல்லை, பயமாகவே இருந்தது, கண்டிப்பாக திரும்ப மாட்டும் போது எதுவும் பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஏசியை தான் தனியாக கழட்டிட்டாருன்னு சொல்லி பார்த்தா ஏசிக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸையும் ஒன்று ஒன்றா தனியாக கழட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தனித்தனியாக கழட்டிட்டு இருக்காரு. உள்ள இருக்கக்கூடிய ப்ளோயரு, கூலிங் டியூப் எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சுட்டாரு, பார்க்க முடியும். ஃபேமிலிக்கெல்லாம் சொல்லியாச்சா? எல்லா சொந்தக்காரங்களும் இங்க தான் இருக்காங்க டாக்டர். ஏப்பா எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு சொல்லி பாருங்களேன். ஏசியை க்ளீன் பண்ணிட்டு இருக்கும் போதே நம்ம அண்ணன் ஒரு பிட்டு ஒன்று போட்டாப்ல. இந்த மாதிரி கேஸ் லீக் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ அதை 2 விதமாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். ஒன்று வந்து டேரெக்டாக எப்படிங்க கேஸ் லீக் இருக்கும், இவ்வளோ நாள் நல்லா தானே ஓடிட்டு இருக்கு, அதெல்லாம் இருக்காது, இருந்தாலும் நீங்கள் தான் கரெக்டாக பண்ணி மாட்டி கொடுக்கணும் அப்படின்னு ரூடாக நம்ம சொல்லவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி சொல்லும்போது அவரோட மனதும் புண்படும், அடுத்த தடவை சர்வீஸுக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டார். ஸோ அதை நான் எப்படி சொல்லியிருக்கேன்னு பாருங்கள். ஐயா நல்லா ஓடிட்டு இருந்தது, அதான் லீக் இருந்ததுன்னா உங்களுக்கு எப்போ லீக் ஆகிட்டு உருவிட்டு ஓடி இருக்கும், இவ்வளோ நாள்லாம் தாங்காது. இந்த மாதிரி தன்மையாக அதோட ரியாலிட்டி என்ன அப்படின்றத நம்ம எடுத்து சொல்லும்போது அவருக்கும் நமக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லாயிருக்கும். எனக்கு எப்படி இப்படிலாம் அறிவு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. ரீசெண்டாக குக்கோ எஃப்எம்ல ஒரு புக் வந்து கேட்டுட்டு இருந்தேன், ஹவு டு சே நோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நம்ம எப்படி திங்ஸை வந்து வேணான்ற ஒரு விஷயத்தை எப்படி வந்து அழகாக அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை டீட்டெயிலாக குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது குக்கோ எஃப்எம்ல இருக்குது, உங்களுக்கும் வேணும்னா கேட்டு பாருங்கள். குக்கோ எஃப்எம் இந்தியாவோட நம்பர் 1 ஆடியோ புக் பிளாட்ஃபார்ம். இதுன்னு மட்டும் கிடையாது, ஒருத்தரோட கம்யூனிகேஷன் பண்ணும்போது நம்ம எந்த மாதிரி கம்யூனிகேஷன் பண்ணணும், பாடி லாங்குவேஜ் வந்து எந்த மாதிரி உருவாக்கணும் அப்படின்ற மாதிரியும் பலவிதமான இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பைட்ஸ் அப்படின்ற ஒன்றையும் கொண்டு வந்திருக்காங்க. குறுகிய நேரத்தில் ஒரு புத்தகத்தோட கண்டென்ட்டை அழகாக எளிமையாக சொல்கிறாங்க. ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிவிட்டு 7 டே ஃப்ரீ ட்ரையல் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒவ்வொன்றையா ஜெட் ஸ்ப்ரே வச்சு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய பேர் உடனே கமெண்ட்டில் சொல்லுவீங்க, ஜெட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அந்த ஃபின்ஸ்லாம் டேமேஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அந்த லோ செட்டிங்கில் தான் வச்சு யூஸ் பண்ணுறாரு, அது ஒன்றும் ஹார்ஷாக இல்லை. ஸோ நிஜமாவே அவர் கழட்டி க்ளீன் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது அது உள்ளே எவ்வளோ அழுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளோயரோட கலர் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. இது ப்ளூ கலரில் இருக்குன்னே இப்போ தான் பார்க்குறேன். 3 வருஷம். எனக்கு என்ன, ஓடுற வரைக்கும் ஓடணும். ஆமாம். இண்டோர் யூனிட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பார்ட்ஸையும் தனித்தனியாக க்ளீன் பண்ணி பக்காவாக வச்சுட்டாரு. பிசிபி மட்டும் இல்லை, பிசிபியில் தண்ணி போடக்கூடாது இல்லையா, அதனால். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்டோர் யூனிட் அவர் ஓப்பன் பண்ணல. ஏன்னு கேட்டதுக்கு பெருசாக ஒன்றும் அழுக்கு இல்லை, வெளியிலேருந்தே நம்ம தண்ணி அடிச்சு விட்ருவோம் அப்படின்னாரு. ஏன் அழுக்கு கம்மியாக இருக்குன்னா, அந்த 3 வருஷம் கேப்பில் இடையில ஒரு தடவை ஏசி ஒர்க் ஆகலன்னு கெப்பாசிட்டர் மாற்றினேன் இல்லையா, அப்படி மாற்றும் போதே அது கூடவே சேர்ந்து நான் அவுட்டோர் யூனிட்டை ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். அதனால தான் அதில் அந்தளவு அழுக்கு சேரலை. சரிப்பா வந்தார், சர்வீஸ் பண்ணார், இது எதுக்கு வீடியோவாக போடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக என் வாழ்க்கையில் நான் பார்த்த ஏசி சர்வீஸ்லேயே ஏசியை முழுசாக கலட்டி அக்கக்கா பிரித்து சர்வீஸ் பண்ண ஒரே ஆள் நம்ம அண்ணன் கென்னடி அவர்கள் தான். வாழ்த்துக்கள். சரி போ.
ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் ஜென்ரல் ஏசி சர்வீஸ் அப்படின்றது ஒரு 500 ரூபாயில இல்லை 600 ரூபாயில பண்ணக்கூடிய ஏசி சர்வீஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் அந்த ஃபில்டரை கழட்டி க்ளீன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் கவரை கழட்டி உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபின்ஸில் இருக்கக்கூடிய அழுக்க ப்ரஷ்ஷை வச்சு ஒரு ஜக்கில் தண்ணி வச்சு எடுப்பாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறதுல ஃபோம் வாஷ் பண்ணுறாங்க. அப்படியே மாட்டிகிட்டே வந்து அது மேலே ஃபோம் அடித்து அந்த வாட்டர் ஜெட் யூஸ் பண்ணி அந்த ஃபின்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி க்ளீன் பண்ணி தான் பார்த்துருக்கேன். எங்கேயுமே நான் ஏசியை கம்ப்ளீட்டாக கழட்டி அதை பார்ட்டாக பிரித்து அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணதை நான் பார்த்ததே இல்லை. மற்ற சிலர் கூட இதை பண்ணிகிட்டு இருக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட் டைமாக இதை பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் ஏசி சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட எஃபிஷியன்சி வந்து நிஜமாவே நல்லா இருந்தது. முன்னாடி ஒரு 3-4 மணி நேரம் ஓடக்கூடிய ஏசி இப்போ 2 மணி நேரம் 3 மணி நேரம் வரைக்கும் தான் ஓடுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 to 30% எனர்ஜி வந்து இந்த சர்வீஸ் பண்ணதுனால மட்டுமே சேவிங்ஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். அண்ட் அகைன் இது வந்து ஒரு 3 months தான் இருக்கும். மறுபடியும் ஏசி கொஞ்சம் கொஞ்சமாக தூசி ஏறும்போது எஃபிஷியன்சி ஆட்டோமேட்டிக்காக குறைய தான் செய்யும். சரி, இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1300 ரூபா வாங்கினாரு. அண்ட் கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் கழட்டி க்ளீன் பண்ணதுக்கு 1300 ரூபா கொடுக்கறது ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நல்ல வேலையா அவர் மாட்டினதுக்கு அப்புறமும் ஏசி வந்து சூப்பராக ஒர்க் ஆச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்களும் சர்வீஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஏசியை கம்ப்ளீட்டாக கலட்டி சர்வீஸ் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய எல்லா டஸ்ட்டும் வந்து க்ளீன் ஆயிரும். பட் அதுக்காக அப்படியே வச்சுட்டு பண்ணுறது வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. அதுலேயும் க்ளீனிங் கிடைக்கும். சார்ஜஸ் அதுக்கு தகுந்தாப்புல கம்மியாக இருக்கும். 500, 600, 700 அந்த மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணலாம், பெட்டர். பட் அதுக்கான சார்ஜஸும் அதிகமாக இருக்கும். அடுத்தபடியாக அவுட்டோர் யூனிட்டையும் க்ளீன் பண்ண சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து அவுட்டோர் யூனிட்டை வந்து ஸ்கிப் பண்ணுறாங்க. பட் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா அவுட்டோர் யூனிட்டை க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு கூலிங் எஃபிஷியன்சி வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கம்ப்ளீட்டான ஒரு சர்வீஸ் எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணால் போதும். ஏன்னா நான் வந்து ரெகுலராக அந்த மேலே இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கழட்டி க்ளீன் பண்ணிடுவேன். எப்படியும் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவையாவது அந்த ஃபில்டரை வந்து கழட்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மாட்டிடுவேன். ஸோ அப்படின்றப்போ அந்த பைப்பில் உள்ள டஸ்ட்டு தான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குமே தவிர மற்றபடி அந்த ஃபில்டரில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு வந்து இப்போ க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸோ அப்படின்றதுனால எனக்கு 1 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணால் போதுமானது. நீங்களும் அந்த மேலே இருக்கக்கூடிய ஃபில்டரை சிம்பிளாக கழட்டி க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது சிம்பிள் மெயின்டெனன்ஸ் தான். ஒரு நாள் லீவ் இருக்கும்போது ஜஸ்ட் அந்த ஃபில்டரை மட்டும் ரிமூவ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ண முடியும். அது எப்படின்றத நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். அதை பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் அந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.